நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் திருப்பூர் நல்லம்மன் தடுப்பணை அருகே கோவிலுக்கு செல்லும் பாதையை மூழ்கியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ராமசாமியிடம் கேட்கலாம். என்ன விவரம் ராமசாமி? நிச்சயமாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள சூழலில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக திருப்பூர், கோவை மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாகவே கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பூர் வஞ்சிபாளையம் அருகே உள்ள நல்லம்மன் தடுப்பணையின் நடுவே கட்டப்பட்டுள்ள நல்லம்மன் கோவிலுக்கு செல்லும் வழியானது முழுவதும் வெள்ள நீரால் மூழ்கி கோவிலை சுற்றிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதலே அந்த கோவிலுக்குள் யாரையும் போலீசார் செல்ல அனுமதிக்கவில்லை. மேலும் இந்த நல்லம்மன் தடுப்பணை வெள்ளத்தை கருத்தில் கொள்ளாமல் அப்பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் அதில் மீன் பிடித்து விளையாடியும் வருகின்றனர். இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த நல்லம்மன் தடுப்பணையை சுற்றி காவலுக்கு நிறுத்தினர். மேலும் அந்த பகுதிக்குள் யாரையும் செல்ல தற்போது வரை அனுமதிக்கவில்லை. வெள்ள நீரானது குறைந்த பின்னரே கோவிலுக்குள் செல்லவும் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வெள்ள நீரின் அபாயம் அதிகரிக்கும் அபாயமும் உள்ளதால் அப்பகுதியில் தொடர்ந்து கண்காணிப்பு பணியிலும் போலீசார் தரப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.